நரகத்தினுடைய வாயில்கள் மூடப்படுகின்றது என்று சொல்லி காட்டினார்களோ, எந்த மாதத்திலே ஒவ்வொரு நாளினுடைய இரவுலையும் நரக விடுதலை பெறக்கூடியவர்கள் உங்களில் உண்டு என்று சொல்லி காட்டினார்களோ, அந்த பரக்கத்தான ரமலான் மாதத்தை முக்கால்வாசி பகுதியை கடந்தவர்களாக இன்னும் ஒரு சில நாட்களை மட்டுமே எஞ்சி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இரவு தொழுகையினை நிறைவு செய்துவிட்டு இங்கு அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய நல்ல எண்ணங்களுக்கு ஏற்ப நம்முடைய பாவங்களை மன்னித்து அதிகமான நற்கூலிகளை நம் அனைவர்களுக்கும் தொந்தரவு பண்ணுவானாக. அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதனை சிறந்த ஒரு படைப்பாக படைத்திருக்கிறார். மனிதனை பொறுத்தவரை இந்த உலகத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கண்ணியமான ஒரு படைப்பாக படைத்திருக்கிறார். அழகான படைப்பாகவும் படைத்திருக்கிறார். திருமறையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லும் பொழுது அஹ்ஸனு தக்வீம் என்று சொல்லி காட்டுகிறார். அழகான படைப்பாக நாம் மனிதனை படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். இந்த மனிதனை எப்படி படைத்தோம் என்பதையும் சொல்லி காட்டுகிறார். கலக்கல் இன்சான மின் தீன், தீன் என்கிற வார்த்தையினை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உபயோகித்து சொல்லி காட்டுகிறார். மண்ணால் தட்டினால் கண்கள் என்று சப்தம் எழக்கூடிய ஒரு விதமான மண்ணில் இருந்து நாம் மனிதனை படைத்தோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். இந்த மனிதனை படைத்ததற்குண்டான நோக்கத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். வமா கலக்கத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனிதர்களையும் ஜின்களையும் இந்த உலகத்தில் நாம் படைத்ததற்குண்டான நோக்கமே என்னை வணங்க வேண்டும் என்ற ஒரே காரணம்தான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகிறார். அன்புக்குரியவர்களே, படைக்கப்பட்ட நோக்கம் அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்ற ஒரே காரணம்தான், வேற எந்த காரணமும் கிடையாது. இதை முதல்ல நம்முடைய மனசில் பதிய வைக்க வேண்டும். இந்த அடிப்படையான நோக்கத்தை தவற வைப்பது, மாறு செய்ய வைப்பது யாருடைய வேலை? ஷைத்தானுடைய வேலை. ஷைத்தான்னா யாரு? ஷைத்தானை பத்தி நாம எந்த அளவு தெரிஞ்சு வச்சிருக்கிறோம்? ஷைத்தானை பத்தி ஒரு முஸ்லிம் இடத்துல கேட்டோம் அப்படின்னு சொன்னா, யாங்க ஷைத்தானா யாரு அப்படின்னு கேட்டோம்னு சொல்லி சொன்னா, எந்த அளவுக்கு ஒரு இஸ்லாமியன் சொல்லுவான்னு சொன்னா ரொம்ப ரொம்ப குறைவாக தான் சொல்லுவான். ஷைத்தானை பத்தி அந்த அளவுக்கு விவரம் அவனுக்கு தெரிஞ்சிருக்காரு. ஷைத்தானை பத்தி ஏதாவது செய்தி சொல்லுங்க. ஷைத்தானை பத்தி நாம அறிந்து வச்சிருக்கக்கூடிய சில விஷயங்கள், சில சம்பவங்கள். என்ன சம்பவம் நமக்கு ஞாபகம் வரும்? ஷைத்தான்னு சொன்ன உடனே நமக்கு ஞாபகம் வரக்கூடிய விஷயம் என்ன? ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவம் நமக்கு ஞாபகம் வரும். வேற சில சம்பவங்கள் நம்மளால சொல்ல முடியும். ஷைத்தானை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நாம கேட்டோம்னு சொன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவத்தை சொல்லி காட்டுவோம். இன்னொன்னு என்ன சொல்லி காட்டுவோம் அப்படின்னு சொன்னா, நம்முடைய ரத்த நாளத்துல ஓடிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவோம். ஆயத்து குர்சியை கற்றுக் கொடுத்தான் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அநேகமான நேரத்துல நம்முடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, ஷைத்தானா அப்படின்னு சொல்லி கேட்கிற நேரத்திலேயே யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். சில நபர்களுக்கு தெரிந்திருந்தால் கூட ஞாபகத்துல வராது. இன்னும் அதிகமான மக்கள் ஷைத்தானை பற்றி அறியாமே இருக்கிறாங்க. இந்த ஷைத்தானை பற்றி அறியாம இருக்கிறாங்களா இல்லையா? இதுதான் ஷைத்தானுக்கு பலம். இதுதான் ஷைத்தானுக்கு பலம், நமக்கு பலகீனம். நாம ஷைத்தானை பற்றி விவரம் தெரியாம இருக்கிற காரணத்தினாலதான் இன்னைக்கு ஷைத்தானுடைய சூழ்ச்சியினை
இல்லாமல் ஷைத்தான் எப்படி எல்லாம் சூழ்ச்சி செய்யறான், மனிதனை எப்படி எல்லாம் கெடுக்கிறான், இந்த இபாதத்து செய்யக்கூடிய விஷயத்தில் கூட ஷைத்தானுடைய நிலைப்பாடுகள் எப்படி இருக்குது, ஷைத்தான் எப்படி கெடுக்கிறான் அப்படிங்கிற விவரம் புரியாத காரணத்தினால் இன்றைக்கு அநேகமான இஸ்லாமியர்கள் கூட வழிகட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்மால் பார்க்க முடிகிறது. அன்புக்குரியவர்களே, நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இவர்களுடைய சம்பவத்தை நாம பார்க்கும் பொழுது ஷைத்தானுடைய ஒரு குணத்தை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. எப்படி என்று சொன்னா, ஷைத்தானை பொறுத்தவரை, கூட்டத்தினுடைய தலைவர் இப்லீஸை பொறுத்தவரை அவனுடைய தூண்டுதல், அவனுடைய செயல்பாடு எப்படி இருக்கும் என்று சொன்னால், அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லக்கூடிய விஷயத்தில் இருந்து நமக்கு தெரிகிறது. ஷைத்தானை பொறுத்தவரை அல்லாஹ் இடத்தில் என்ன செய்யறான், சவால் விடுகிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தில் மனிதனை படைக்க போறேன் அப்படிங்கிற செய்தியை மலக்குமார்களிடத்துல சொன்ன மாத்திரத்துல மலக்குமார்கள் சொல்றாங்க, யா அல்லாஹ், நாங்க தான் இருக்கிறோமே உன்னை துதிப்பதற்காக, உன்னை வணங்குவதற்காக, உன்னை புகழ்வதற்காக தான் நாங்கள் இருக்கிறோமே, எதற்காக மனிதர்களை நீ படைக்க போற, பூமியில குழப்பத்தை உண்டு பண்ணுவதற்காகவா, பூமியில குழப்பத்தை உண்டு பண்ணி ரத்தத்தை ஓட்டுவதற்காகவா மனிதனை படைக்க போற அப்படின்னு சொல்லி அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய சூழ்நிலையில அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார், நான் அறியாத, அதாவது நீங்கள் அறியாத விஷயத்தை நான் அறிந்திருக்கிறேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டி மனிதனை படைத்து, மனிதனுக்கு, அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாமை படைச்சு ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு எல்லா விஷயத்தையும் கற்றுக் கொடுக்கிறார். இது குர்ஆன்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். நாம பல பயான்கள்ல கேள்விப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த நேரத்துல மலக்குமார்கள் நேரத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரெண்டு பேரிடத்தையும் சொல்றான். இந்த நேரத்திலையும் சொல்றான், மலக்குமாரிடத்தையும் சொல்றான், இந்த மனிதனுக்கு சஜிதா செய்ய. அப்ப மலக்குமார்கள் என்ன செய்யறாங்க, சஜிதா செய்து விடுகிறார்கள், அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றி விடுகிறார்கள். ஆனா இந்த ஷைத்தானை பொறுத்தவரை என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா, இவன் மண்ணால படைக்கப்பட்டிருக்கிறான், நான் நெருப்பால படைக்கப்பட்டிருக்கிறேன், அதனால நான் சஜிதா செய்ய மாட்டேன் என்கிற விஷயத்திலே சொல்லுகிறான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது அபா வஸ்தக்பர், பெருமை அடிச்சா, மாறு செஞ்சா பெருமை அடிச்சான், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். மறுத்தான், பெருமை அடிச்சான், காலவினர் காப்பி, அவன் காவிர்கள்ல ஒருத்தனாகி விட்டான், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையில் சொல்லி காட்டுகிறார். தூக்கி எழுதுகிறார், பிறகு ஷைத்தானை தூக்கி நரகத்தில் தூக்கி எறிகிறார். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், தூக்கி எறியப்பட்ட ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு தேடுகிறோம் என்று நாம் சொல்றோமா இல்லையா? தூக்கி எறிகிறார், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எறிகிறார், நரகத்தில் தூக்கி எறிகிறார். இந்த நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் சொல்லுகிறார், என்னோட சேர்த்து நான் ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு தான் போவேன், என்னோட சேர்த்து நான் ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு தான் போவேன். ஷைத்தான் சொன்ன உடனே அல்லாஹ் சொல்லுகிறார், என்னுடைய அடியார்களை கெடுக்க முடியாது. என்ன வார்த்தை? என்னுடைய அடியார்களை கெடுக்க முடியாது. திரும்ப ஷைத்தான் சொல்ற, உன் அடியார்களை நான் கெடுப்பேன், முன்னாடி கெடுப்பேன், பின்னாடி கெடுப்பேன், வலது புறத்துல கெடுப்பேன், இடது புறத்துல கெடுப்பேன், மேல கெடுப்பேன், கீழே கெடுப்பேன், எல்லா புறத்தில் இருந்தும் உன்னுடைய அடியாரை நான் கெடுப்பேன் என்று ஷைத்தான் சொல்றான். அல்லாஹ்விடத்துல, படைத்த ரப்பு இடத்துல ஒரு சவாலினை விடுகிறான் என்று சொன்னால் ஷைத்தானுடைய திராணி எந்த அளவுக்கு இருக்கும் என்பதை நாம் யோசிக்க முதலில் கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹுக்கு முன்னால், படைத்த ரப்புக்கு முன்னால் ஷைத்தான் சவால் விடுகிறார், நான் இப்படி செஞ்சு காட்டுவேன் அப்படின்னு சொல்லி சவால் விடுகிறார் என்று சொன்னால் ஷைத்தானுடைய திறமையை அங்க நாம பார்க்கிறோம். இந்த ஷைத்தானை பத்தி இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லி காட்டுது, அல்லாஹ் என்ன சொல்றா, அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க, இந்த விஷயத்தை நாம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா ஷைத்தானுடைய சூழ்ச்சியிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள முடியும். முதலாவது ஷைத்தான் கெடுக்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுமாங்க? முகஸ்துதி. எப்படி கெடுக்கிறான் தெரியுமா? முகஸ்துதி. நாம செய்யக்கூடிய ஒரு காரியத்தை பிறருக்காக செய்வதை போல ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துகிறான் முதல்ல மனசுல. ஒரு தொழுகை தொழுவோம், அல்லாஹ் அக்பர் சொல்லி தக்பீரை கட்டுவோம். நாம தொழுகிற நேரத்துல யாராவது ஒரு ஆள் கிராசாமி போற மாதிரி திரும்பி வச்சுக்காங்க, நம்ம தொழுகையை யாரோ பார்க்கிற மாதிரி நமக்கு
இயற்கையாகவே மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வரும், நம்முடைய தொழுகைய அழகா சொல்லணும், யாரோ ஒருத்தங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. இது போல வணக்க வழிபாடுகள் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, ஷைத்தானுடைய முதலாவது அடிப்படையான ஒரு விஷயம் என்னவென்று சொன்னா முகஸ்துதியை முதல்ல ஏற்படுத்துகிறான். அல்லாஹ் இடத்துல வாக்கு கொடுக்கிறான், அல்லாஹ் இடத்துல சவால் விடுகிறான். இந்த சவாலை முறியடிப்பதற்காக அல்லாஹ் என்ன ஒரு காரியத்தை நிறைவேற்றுகிறான் தெரியுமா? என்ன சவால ஷைத்தான் கேட்கிறான்? அதிகார கெடுப்ப என்று சொல்றான். சொன்ன மாத்திரத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மனித சமுதாயத்தை காப்பதற்காக என்ன ஒரு முடிவு எடுக்கிறான்? என்ன முடிவு எடுக்கிறான்? என்ன முடிவு எடுக்கிறான்? இந்த மனித சமுதாயத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அல்லாஹ் எடுக்கக்கூடிய முடிவு என்ன தெரியுமா? லட்சக்கணக்கான நபிமார்களை அனுப்பி வைக்கிறார் இந்த சமூகத்திற்கு. அவர்களுக்கு வேதத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுக்கிறார். என்ன காரணம்? அவர்களை காப்பாற்றணும், இந்த ஷைத்தானிடமிருந்து அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்யறார். குர்ஆன்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். ஷைத்தான எந்த வார்த்தையை கொண்டு அல்லாஹ் உபயோகிக்கிறார் தெரியுமா? கரீம் என்கிற வார்த்தையை கொண்டு உபயோகிக்கிறார். கரீம் என்ன? நெருக்கமா இருக்கிறார். தாகூத் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல உபயோகித்து சொல்லி காட்டுகிறார். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லும் பொழுது وَأَنَّ هَذَا صِرَاطِي مُسْتَقِيمًا فَاتَّبِعُوهُ وَلَا تَتَّبِعُوا السُّبُلَ فَتَفَرَّقَ بِكُمْ عَنْ سَبِيلِهِ ذَلِكُمْ وَصَّاكُمْ بِهِ لَعَلَّكُمْ تَتَّقُونَ. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார், وَأَنَّ هَذَا صِرَاطِي مُسْتَقِيمًا இதுதான் நேரான பாதை. ஒரு பாதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காட்டுகிறார். காட்டிட்டு சொல்றான், இதுதான்ப்பா நேரான பாதை, ஃபத்தபிஉ இதை நீ பின்பற்று, வலா தத்தபிஉ சுபல மற்ற பாதையை நீ பின்பற்றாத. அப்படி பின்பற்றினால் ஃபதஃபர்ரக பிக்கும் அன் சபீலிஹி அல்லாஹ்வுடைய நேரான பாதையிலிருந்து ஒன்றை பிரித்து விடும். தாலிக்கும் வஸாக்கும் பிஹி எனவே நாம் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறோம், லஅல்லக்கும் தத்தகூன் நீங்கள் தக்வாதாரிகளாக ஆக வேண்டும் என்பதற்காக என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்லி காட்டுறார். அன்புக்குரியவர்களே, ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இரண்டு விதமான பார்வையை காட்டுகிறார். ஒரு மனிதன் பார்த்தான்னு சொன்னா அவனுக்கு ரெண்டு விதமான பார்வையும் தெரியும். இது நல்ல பாதை, இந்த பாதையை தான் அல்லாஹ் சொல்றான், இந்த பாதையின் பக்கம் போனோம் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் நல்ல ஒரு கூலியை தருவான், மறுமையில வெற்றி அடையும் என்கிற விஷயத்தை ஒரு மனிதன் பார்க்கக்கூடிய சூழ்நிலையிலேயே தெரிகிறார். அதே போலதான் கெட்ட பாதையும் உணர்கிறார். இது கெட்ட பாதை, இந்த பாதையை அல்லாஹ் தூதர் என்ன செய்றாங்க? தடுக்கிறாங்க. இந்த பாதையில போனோம் அப்படின்னு சொன்னா இந்த உலகத்திலையும் சரி நாளை மறுமை நாளிலும் சரி இழிவு தரக்கூடிய வேதனை இருக்கிறது என்பதை மனிதன் உணர்கிறான், தெரிகிறான். தெரிந்ததற்கு பிறகுதான் ஒரு மனிதன் முடிவு எடுக்கிறார். அதுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். அப்படி ஒரு பாதையை நீ தேர்ந்தெடுத்து விட்டார், அல்லாஹ் சொல்லாத ஒரு பாதையை மனிதன் எப்பொழுது தேர்ந்தெடுக்கிறானோ அப்பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்றான்? நேரான அல்லாஹ்வுடைய பாதையிலிருந்து தவற வச்சான். நேரான அல்லாஹ்வுடைய பாதையிலிருந்து அந்த மனிதன் தவறி விடுகிறார். அதனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எச்சரிக்கை செய்கிறார் என்று தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகிறார். என்று சொன்னால் ஷைத்தானுடைய காரியத்தை ஒரு மனிதன் வாழ்க்கையில் எடுத்து நடத்த வேண்டும் என்று நினைக்கிறான் என்று சொன்னால் அந்த வழியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீனே அந்த வழியை அழகாக காட்டுகிறார். புரிஞ்சலையா? ஷைத்தானுடைய பாதைய ஒருத்தர் விரும்பி எடுத்து போகணும்னு சொல்லி நினைக்கிறான்னு சொன்னா அந்த பாதையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீனே அழகாக காட்டுகிறார். இப்படிப்பட்ட வசனத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் சொல்லிவிட்டு இத்தஹிதுஹா அதுவா ஷைத்தான் அல்லாஹ் எப்படி சொல்றார்? அவரை எதிரியாக எடுத்துக்காங்க, ஷைத்தானை நண்பனாக எடுத்துக்கிறாங்க. இத்தஹிதுஹா அதுவா அவனை எதிரியாக எடுத்துக்காங்க. அதுவும் முபீன் அவன் தெளிவான எதிரியாக இருக்கிறார் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையில் சொல்லி காட்டுகிறார். அன்புக்குரியவர்களே, இந்த ஷைத்தான் ஒரு மனிதனை வழிகெடுப்பதற்கு பல வழிகளை பயன்படுத்துகிறார். பல வழிகள். எப்படியெல்லாம் நவீனமாக உலகம் மாற்றப்படுகிறதோ, எப்படியெல்லாம் உலகம்
என முன்னேறி கொண்டு போகிறதோ அந்த முறைகள் எல்லாம் ஷைத்தான் யோசிச்சு அந்த முறைகள் எல்லாம் மனிதனை வழிபடுத்த முற்படுகிறான். அன்புக்குரியவர்களே, முதலாவதாக அவன் பயன்படுத்தக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? இந்த முகத்துதிக்கு அடுத்தபடியாக முதலாவதாக பயன்படுத்தக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, உலக ஆசையை காட்டுகிறார். மனிதனுக்கு உலக ஆசையை காட்டார். உலகத்தின் மீது இருக்கக்கூடிய பொருள்களின் மீது மனிதனுக்கு ஆசையை காட்டார். இந்த ஆசை வந்துட்டு வச்சுக்காங்க, அதான் இஸ்லாம் தடுக்குது. உலகத்தின் மீது ஒருத்தனுக்கு ஆசை வந்துட்டு உலக பொருளாதாரத்தின் மீது ஒருத்தன் பற்று கொண்டு விட்டான் என்று சொன்னால் அவனை ஈஸியா இபாதத்திலிருந்து குடிக்கலாம். உண்டா இல்லையா? இஸ்லாமிய மார்க்கம் பல விஷயங்களை சொல்லி காட்டுது. அதாவது இந்த உலகத்துல மனிதன் பல பாவங்களை செய்யலாம். அந்த பாவங்களை அழிப்பதற்காக, அந்த பாவங்களை போக்குவதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்திலேயே பல வழிகளை அல்லாஹ் சொல்லிட்டார். இந்த பாவங்கள் அழிக்கப்படணும், அவன் சொர்க்கத்துக்கு போகணும் அப்படிங்கிற காரணத்திற்காக அல்லாஹ் பல வழிகளை இந்த உலகத்திலே சொல்லிட்டாரா. அதுல உலகம் என்ன? சதகா செய்யறது, தான தர்மம் செய்யறது. இந்த தான தர்மம் செய்யறாங்களா இல்லையா? இது யாரு செய்யறா? யாரு செய்வா? உலகத்தின் மீது பற்று கொண்டிருப்பவர் செய்ய மாட்டார். உலகத்தின் மீது யார் பற்று இல்லாமல் இருந்து நாளை மறுமை நாளின் மீது ஆசை வைத்திருக்கிறாரோ, இந்த உலகத்தில் தான் செய்யக்கூடிய தர்மமானது நாளை மறுமை நாளில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூலிய தரணும். நாளை மறுமை நாளில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு அதற்குண்டான நன்மைகளை தரணும்னு சொல்லி போட்டு யார் நினைக்கிறாரோ அவரை தான் என்ன செய்வாரு? தான தர்மம் செய்வாரு. அதுதான் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. முதலாவது அடிப்படையான விஷயம் என்னன்னு சொன்னா, உலக ஆசையை ஷைத்தான் காட்டுகிறார். ஒரு மனிதன் காலையில் எந்திரிச்ச உடனே அவங்களுடைய சிந்தனை எப்படி போகுது? எப்படிங்க போகுது? நம்முடைய பிசினஸை எப்படி டெவலப் பண்றது, நம்முடைய பிசினஸை எப்படி ரீச் பண்றது, எப்படி தக்க வச்சுக்கிறது, எப்படி வாகனத்தை வாங்குறது, எப்படி வீடை கட்டுறது, எப்படி வாசலை கட்டுறது, எப்படி நம்முடைய பாதையில எப்படி எல்லாம் வளர்ச்சிக்குண்டான வழி எப்படி எல்லாம் இருக்குதோ. அதாவது இந்த உலக ஆசை மட்டுமே, இந்த உலகத்தை மட்டுமே ஆசையா வச்சுக்கிட்டு என்னைக்குமே சாக போகாத மாதிரி இந்த உலகம் மட்டுமே நம்முடைய நோக்கமாக வைத்துக் கொண்டு எதையெல்லாம் ஒரு மனிதன் ஆசையாக நினைப்பாரோ அது அத்தனை ஆசையும் ஒரு மனிதன் காலையில எந்திரிக்கும் பொழுதே வருதா இல்லையா? எந்திரிச்ச உடனே முதல் போன பிசினஸ் சம்பந்தமா தான் அட்டன் பண்ணுவான். அவன் எந்திரிச்ச உடனே துவா ஓடுறது ரெண்டாவது விஷயம் தான். முதலாவது எந்திரிச்ச உடனே அவனுக்கு பிசினஸ் சம்பந்தமா தான் போன் வரும். அங்க இவ்வளவு பைசா வரப்போகுது, இங்க இவ்வளவு பைசா வரப்போகுது, அங்க இவ்வளவு பெண்டிங் இருக்கு, நீங்க கையெழுத்து போடணும், அப்படி இப்படி இந்த மாதிரி விஷயத்துல தான் ஒரு மனிதனுடைய சிந்தனை காலை ஆரம்பிக்கக்கூடிய சூழ்நிலையிலேயே போகிறது. யார் போக வைக்கிறார்? யார் போக வைக்கிறார்? ஷைத்தான் போக வைக்கிறார். அன்புக்குரியவர்களே, ஒரு சம்பவம். சயீத் பின் ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி, ஹிம்ஸ் தேசத்துல ஆளுநராக இருக்கிறார். உமர் கத்தாப் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்துல வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கக்கூடியவருடைய பட்டியல் எடுக்கப்படுகிறது. அதாவது அன்றாட உணவுக்கு கூட வழி இல்லாம, சாப்பாட்டுக்கு வழி இல்லாம, ஆடைக்கு வழி இல்லாம, இருப்பிடத்திற்கு வழி இல்லாம வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கக்கூடியவர், ரொம்ப ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கக்கூடியவருடைய ஒரு பட்டியல் தயாரிக்கப்படுகிறது. அந்த பட்டியல்ல இந்த ஆளுநருடைய பெயர் வருகிறது. சுப்ஹானல்லாஹ். பாருங்க, இந்த பட்டியல் உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு கொண்டு வரப்படுகிறது. உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு இந்த பட்டியல் கொண்டு வரப்படுகிறது. பார்த்து என்ன செய்யறாங்க? அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு பெரிய பொற்குவிகளை கொடுத்து விடுறாங்க. அது அவருடைய மனைவி இடத்துல கொண்டு வரப்படுகிறது. பிறகு இவர் வீட்டுக்கு வராரு. வந்துட்டு அந்த பொற்குவிகளை பார்த்துட்டு, என்ன உமர் கத்தாப் இல்லாம கொஞ்சம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் கொடுத்து விடலாம அப்படிங்கிற வார்த்தையை அவர் சொல்லல. என்ன சொல்றாரு தெரியுமா? இன்னா இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். உடனே அவங்க மனைவி கேட்கிறாங்க, கணவரே ஏன் கலிஃபா மரணிச்சிட்டாரா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, இந்த வார்த்தை வரலாற்றுகளில் முன்னெடுப்புகளில் குறிக்கப்படக்கூடிய ஒரு வார்த்தை. அவங்க சொல்றாங்க, பாருங்க, மறுமையை துண்டிக்கக்கூடிய ஒரு செல்வம் இன்றைக்கு என் முன்னால் கொண்டு வரப்பட்டு விட்டது என்று சொல்லி அந்த பணத்தை அப்படியே தர்மம் செய்து விடுகிறார்கள்.
இந்த சம்பவத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. அன்புக்குரியவர்களே, என்ன காரணம்? உலக ஆசையை அவர்கள் குறைச்சிக்கிட்டாங்க. உலக ஆசை இல்லாம இருந்தாங்க. ஷைத்தானுடைய சூழ்ச்சியில அவர்கள் விடவில்லை. அது போலதான் உமர் இப்னு கத்தாப் அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க இறந்ததுக்கு பின்னாடி முதுகுல பெரிய ஒரு தழும்பு தெரியும். என்ன தழும்பு? என்ன தழும்பு? மதீனாவில் வாழக்கூடிய சூழ்நிலையில ஏழை மக்களுக்கு இரவுல போய் என்ன செஞ்சாங்க? மாவு மூட்டைகளை சுமந்து கொண்டு ஏழை மக்களுக்கு கொண்டு போய் கொடுத்தாங்க. யாரு? ஒரு நாட்டினுடைய கலீஃபா. என்ன காரணம்? ஷைத்தானுடைய சூழ்ச்சியை புரிஞ்சுக்கிட்டாங்க. ஷைத்தான் இப்படியெல்லாம் சூழ்ச்சி பண்ணுவான், உலகத்தின் மீது ஆசையை கொண்டு வருவான் என்கிற விஷயத்தை அவர்கள் புரிந்து கொண்டாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணிக்கக்கூடிய தருவாயில தன்னுடைய மகனை அழைச்சிட்டு சொல்றாரு, மகனே, மதீனாவுல சுற்றுப்புறத்துல எனக்குன்னு சில இடங்கள் இருக்குது, அந்த இடத்தை தர்மம் செய்துவிடு. ஏனென்று சொன்னால் உன் தந்தை கபூரிலே நிம்மதியாக உறங்குவதற்கு ஒரு ஏற்பாட்டினை செய் என்று சொல்லுகிறார். பாருங்க, இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயமா நாம நினைக்கக்கூடிய ஒரு காரியம் கிடையாது. ஷைத்தானுடைய சூழ்ச்சியை பொறுத்தவரை அடுத்து எப்படி சூழ்ச்சி பண்ணுவான் அப்படின்னு சொன்னா, மார்க்க கல்வியை கற்க விட மாட்டான், மார்க்க விஷயத்தின் பக்கம் அக்கறை காட்டுவதற்கு விட மாட்டான். ஷைத்தானை பொறுத்த வரைக்கும் இப்ப நார்மலா நீங்க வேற ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இப்ப ஒரு டிவி பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு கொட்டாய் வராது, தூக்கம் வராது, என்னத்தான் பயான் கேட்கட்டும், என்னத்தான் இமாம் கத்தட்டும், என்னத்தான் ஜும்மாவோட கத்தீப் பயனற்ற கல்வி என்று சொல்லுகிறதோ அந்த